கடந்த 70 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி 2021 வரை 5,18,000 கோடி தான். இதுல 5,18,000 கோடியில 2011 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடி கடன். அப்பதான் நாங்க பதவி ஏற்கிறோம். இந்த 5,18,000 கோடி 1,14,000 கோடி கழிச்சிங்களா 4,14,000. அதுல 22,000 கோடி இந்த மின்சார வாரியத்துக்கு உதவி திட்டத்துக்கு நாங்க கடன் ஏத்துக்கிட்டாங்க. அதுல 22,000 கோடி போயிட்டு. அதோட கொரோனா காலம் நீங்க பாத்தீங்கன்னா 19, 20, 21 கொரோனா காலம். அதுல 36,000 கோடி நம்ம செலவழிக்க வேண்டியது. இதெல்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் கோடி தான் கடனே. 3 லட்சம் கோடி கடன் இருக்கிற கூட நிறைய திட்டங்களை நாங்க கொண்டாந்தோம். நிறைய திட்டங்கள், பாலங்கள், கல்லூரிகள், நிறைய கட்டடங்கள், இப்படி நிறைய மூலதன செலவுகள் செய்தோம். ஆனா இப்ப எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்றாங்க மெட்ரோ ரயில் திட்டம் கொடுக்குறாங்க 26,000 கோடி. அது மூலதன செலவுல போய் சேர்ந்துரும். அப்படின்னா மூலதன செலவு இன்னும் குறையும். இது 26,000 கோடி மூலதன செலவு போய் சேரும். அதோட ஈபிக்கு 50,000 கோடி கொடுக்குறாங்க. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் சரி செய்யப்படும் கடன் சொன்னீங்க. எங்க சரி செஞ்சிருக்கிறீங்க? மின் கட்டணத்தை ஏத்திட்டீங்க. 52% மின் கட்டணத்தை ஏற்றிருக்கிறீங்க. ஒவ்வொரு ஆண்டும் 5% மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று 3 ஆண்டு காலமாக ஆண்டு ஒன்றுக்கு 5% ஏற்றி அதுக்கு செய்தோம். கிட்டத்தட்ட 67% உயர்ந்து போச்சு. இவ்வளவு உயர்ந்தோம், இன்னும் அந்த கடன் குறையல. அதோட மத்திய நிதிக்குழு பரிந்துரைப்படிதான் நாங்க கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அப்படித்தான் கடன் வாங்கணும். நாங்க மட்டும் என்ன பண்ணோம், 25% வச்சிருந்தான்னு வச்ச நிர்ணயிக்கப்பட்ட கடன் எங்களுக்கு மத்திய நிதிக்குழு 25% நிர்ணயிச்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 16-17 21.76 தான் வாங்கணும் கடன். 17-18 22.29 தான் வாங்கணும். 2018-19 22.62% தான் வாங்கணும். 2019-20 23.58. அப்ப கொஞ்சம் கொரோனா காலம் வந்துடுது. 2020-21 மிகப்பெரிய கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட காரணத்தினால 26.94 வந்து. ஆக மத்திய நிதிக்குழு அதை வரம்புக்குட்பட்டு தான் நாங்கள் கடன் வாங்கணும். இன்னைக்கு திமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா 2021-22 27.01 கடன் வாங்கியிருக்கிறாங்க. 22-23 கடன் அளவு 26.87. 23-24 26.72. 24-25 26.40. இன்னைக்கு கடன் அதிகமாக இருக்கிறீங்க. நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாங்க இருக்கிற கடனை திருப்பி செலுத்துவோம், நிதி மேலாண்மை சரி செய்வோம்னு சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு ஆண்டு கடனுடைய அளவு அதிகரிச்சுட்டே போகுது. அதான் நாங்க சுட்டி காட்டணும். அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது இயற்கை சீற்றம் எவ்வளவு புயல் உங்களுக்கு நல்லா தெரியும். தானே புயல், 10 ஆண்டு காலத்தில் தானே புயல், வத்தா புயல், கஜா புயல், கிட்டத்தட்ட 2 லட்சம் மின்கம்பம் சேதம் அடைஞ்சு போச்சு. 700-800 டிரான்ஸ்பார்மர் போயிட்டது. கிட்டத்தட்ட 60-70 சப்ஸ்டேஷன் நொறுங்கி போச்சு. இப்படி இவ்வளவு சோதனையான நேரத்திலும் அதிகமான செலவழிச்சு நாங்க அதை சரி செஞ்சோம். அதிகமான நிதி செலவழிச்சோம். அப்படி இருந்த கூட கடன் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். அதே போல இன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமி சொல்றாரு. அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டா பொருத்தமான பேர். திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி இல்ல, 5 கட்சிக்கு போய் இப்ப திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. ஒரே 5 ஆண்டுல 2 கட்சி சின்னத்துல நின்று ஒரே வேட்பாளர் இவர் தான். ஒரே 5 ஆண்டுல 2 முறை 2 ரெட்டாளியில் நின்றார், திமுகவில் நின்றார். அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்கார். இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன். நான் அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும்
அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறது, நீக்கவே முடியாது. அது மறந்து பேசிட்டு இருக்காரு. இன்னொரு மந்திரி திரு சேகர் பாபு அவர்கள், அவரும் பேசிட்டு இருக்காரு, அமாவாசை பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றது உண்மைதானே? மாசம் மாசம் அமாவாசை வரும், ஒவ்வொரு மாசம் கழிக திமுக ஆட்சி காலம் கழிஞ்சிக்கிட்டே போயிடும், அப்படி காலத்துடைய அளவு குறைஞ்சிட்டே போகும். அதான் நான் சுட்டி காட்டினேன். அவர் மட்டும் என்ன, ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்றாரு என்று அவை குறிப்பில் இருக்குது, அதெல்லாம் மறந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். உண்மையான அரசியல்வாதியா இருந்தா அந்த கட்சி இந்த கட்சியிலேயே இருக்கணும். நான் 1974 இந்த கட்சியில சேர்ந்தேன். இன்னைக்கு 51 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே இருக்கிறேன். இன்றைக்கு கூட எனக்கு பல நேரங்கள்ல பதவியே இல்லாத இருந்தேன், சட்டமன்ற வாய்ப்பு கூட, உறுப்பினர் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. கட்சி நேசித்தேன். இன்னைக்கு கட்சியில உயர்ந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இவர்கள் அப்படி அல்ல. கடைசி காலத்தில் எப்படி இருப்பார் என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலை கருதி இந்த வேடந்தாங்க பறைகள் போல அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரிதான் இவர்களெல்லாம் எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது. அதோட இந்த தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் சுமார் 2 லட்சம் நெற்பயிர்கள் மழை நீர் சூழ்ந்து முழுகி நென்மணியில முளைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதேபோல டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் கனமழையில விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிர்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாரிக்கின்ற இந்த சூழ்நிலையில மழை நீர் முழுகி வீணாகியிருக்கின்றது. உடனடியாக இந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட விவசாய நிலைகள் எல்லாம் கணக்கிட்டு அவளுக்கு தேவையான நிவாரண தொகை வழங்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாயாவது வழங்க வேண்டும். ஏனென்றால் நாத்து நடவு செய்திலிருந்து இன்னைக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை விவசாயிகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய வாழ்வாதாரமே பாதிச்சிடும். இந்த நெல் அறுவடை செஞ்சு இந்த நெல்லை விற்பனை செஞ்சு இதன் மூலம் வருகின்ற வருமானத்தை வைத்துத்தான் அவர் குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலை விவசாயிகள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் இந்த அரசு உணர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறையாக இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதே போல பனி அதிகமா இருக்குது, மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது. இன்றைக்கு ஈரத்தில் விவசாயிகள்லாம் நெல் அறுவடை செஞ்சு நெல்மணியெல்லாம் மூட்டை பிடிச்சு அரசாங்கத்தில் இருக்க நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு செல்றாங்க. அங்கு கொண்டு போன 17% ஈரமுள்ள நெல்லை தான் கொள்முதல் செய்தா சொல்றாங்க. அதை மாற்றி 17 22% ஈர உள்ள நெல்லை விவசாயிடம் வந்து நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன். இன்னைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தேன், மத்திய அரசை நேற்றைய தினமே நான் இது சம்பந்தமா அறிக்கை விட்டிருந்தேன். ஏன்னா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகளை காப்பாற்றுவது இந்த அரசுடைய கடமை என்ற நோக்கத்தில் இதை தெரிவிக்கின்றேன். அதோட பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இன்றைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கியூ வரிசையில் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் காத்திருந்து தரிசிக்க வேண்டிய சூழல் இருந்தது. அந்த பக்தர்களுக்கு தேவையான குடி தண்ணீர் வசதி மற்ற வசதிகள் கிடைக்கவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சுமத்தினார்கள். இன்றைய அறநிலைத்துறை அமைச்சர் அதற்கு உரிய பதில் அளிக்காமல், ஏன் திருப்பதியில 2 நாள் 3 நாள்லாம் காத்திருந்து நீங்க வந்து சாமி தரிசனம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்க, அது தவறு.